கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஊர் வந்து கும்பகோணம். நான் ஃபஸ்ட் டைமாக ஜூன் 2ஆம் தேதி நான் இங்கே வந்தேன். நான் வந்தது வந்து எனக்காக தான் நான் வந்தேன். எனக்காக எழுதி கொடுக்குறதுக்காக தான் வந்தேன். எழுதி கொடுக்குறதுலாம் அப்போ எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு சொல்லும்போது சரி நமக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வாட்டி வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு 2 பேருக்கும். நிறைய தடை வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆனால் யாராவது ஏதாவது சொல்லி அது வந்து நடக்காமல் போயிடும். ஆகஸ்ட் மாதம் ஒருத்தவங்களுக்கும் செப்டம்பரில் ஒருத்தவங்களுக்கும் எங்கள் அண்ணன் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப போராட்டம். கல்யாணம் கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 1 வாரங்க எங்கள் பெரிய ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. வாசல் வந்து ஒரே வாசல், இந்த வாசலில் கல்யாணம் நடக்கணும், அந்த வாசலில் அவங்க இறந்து கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. கரெக்டாக நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரே சண்டை வம்பி, என்ன பண்ணுறதுனே எங்கள் அண்ணனுக்கு சகோதரருக்கு ஒன்றுமே புரியல. கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் 100% நான் நம்பிக்கையாக இருந்தேன். ஆண்டவர் நிச்சயமாக இந்த கல்யாணத்தை நடத்துவார், அந்த டெத்தையும் நல்லபடியாக ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி 2 கல்யாணமும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவங்க இறந்து போனவங்களையும் அவங்க சண்டை இல்லாமல் எதிர் வாசலில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களையும் போய் அடக்கம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். வைஸ் லார்ட், என் பேர் அருள் இமான்வேல். பெங்களூர் பட்டணத்துலேருந்து வரோம். நாங்கள் பெங்களூரில் 38 வருஷம் 39 வருஷமாக வாயிரோம். சென்னை தான் பூர்வீகம். அங்கே போயிட்டு தொடப்ப வியாபாரம் தான் பண்ணுறேன். தொடப்ப வியாபாரம் பண்ணும்போது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எல்லாருமே அடுத்தவங்க கிட்ட கை கட்டி வியாபாரம் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நான் அந்த தொழிலை சொந்தமாக செய்யணும் ஆண்டவரே அப்படின்ட்டு 2018 அன்பரின் பாதத்தில் ஒரு நாளுக்கு வர ஒரு வாரம் வியாபாரம் இல்லைன்னா ஐயோ போக முடியாதுன்னு சொந்து போகும்போது என் மனைவி இல்லை நீ அங்கே போயிட்டு வா அப்படின்வாங்க. தொடர்ந்து வந்திருந்தேன். ஐயா கொடுக்குற ஒவ்வொரு மங்கள வார்த்தையை வாங்கிட்டு போயிட்டே இருந்தேன். ஆனால் போன வருஷம் ஆகஸ்ட் 15 வியாபாரிங்க கூடிகளை வந்து சேர்ந்தேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கணும்னு ஐயா வார்த்தையை கொடுத்து ஜெபம் பண்ணி அமைச்சார். இந்த வருட தொடக்கத்தில் நாங்கள் 50 பேர் வியாபாரம் பண்ணி இந்த இடத்துல நான் ஒருத்தன் தான் பண்ணுறேன், சொந்தமாக பண்ணுறேன். பெங்களூருக்கு போகும்போது ஒரு தெரு விட்டு ஒரு தெரு வந்தால் எனக்கு வழி தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாளில் அசாமு கர்நாடகாவில் எந்த எல்லையில் இருந்தாலும் பொள்ளாச்சியில் எந்த இடத்துல தொடப்ப வியாபாரிங்க பெரிய வியாபாரி இருந்தாலும் என்ன தெரியாதவங்க யாரும் இல்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தியிருக்கிறார். எதற்குன்னா 2018 வரேன். வந்த உடனே அற்புதம் நடக்கின்றதில்ல, பொறுமையோடு வந்தேன். அதை வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு வந்தேன். இன்னைக்கு சாட்சி ஆண்டவர் என்னை நிற்க வைத்தார். ஆண்டவர் ஐயா மூலியமாக வார்த்தையை கொடுத்து என்னை ஆசீர்வாதத்தை தேவனுக்கு உடனே கொடி நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை யோவேல் 2:24-25 ஆகிய வசனங்கள் வாசிப்போம். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பினதான என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் உங்களுக்கு அளிப்பேன். உங்கள் களங்கள் இனி தானியத்தினால நிரம்பும், உங்கள் ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களையும் வேலைகளையும் பிஸ்னஸையும் ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்கள் களங்களை தானியத்தினால நிரம்ப பண்ணுவாங்களாம். களங்கள் என்று சொல்லக்கூடியது நாம் அறுவடை செய்த தானியங்களை கொண்டு வந்து சேமிப்பதற்கு முன்பாக பக்குவப்படுத்துகிற இடம். இன்றைக்கு அந்த களங்கள் எல்லாம் அறுவடை இல்லாமல் காலியாக இருக்கிறது. பக்குவப்படுத்துவதற்கும் அதை சேமிப்பதற்கும் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை.
வருத்தப்பட்டு உழைக்கிறீர்கள், ஆனால் வெறும் கையோடு வருகிறீர்கள். எக்கச்சக்கமான விதைகளை கண்ணீரோடு விதைக்கிறீர்கள், கடன் வாங்கி விதைக்கிறீர்கள், வட்டிக்கு வாங்கி விதைக்கிறீங்க, ஆனால் பலன் இல்லை, அறுவடை இல்லை. இயற்கையின் சீற்றங்கள் வந்து அதை வாரிக்கொண்டு போகிறது. இல்லாவிட்டால் பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் இன்றைக்கு அவை எல்லாவற்றையும் அழித்து போடுகிறபடியினாலே ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அந்த களங்கள் எல்லாம் சும்மா கிடக்குது. தானியங்களை கொண்டு வந்து பக்குவப்படுத்துகிற அந்த களங்கள் எம்டியாக இருக்குது. இன்னைக்கு பிறகு நல்ல அறுவடையை அறுத்து கொண்டு வந்து களத்தில் நீங்கள் அதை சேகரித்து அதை அறுவடை செய்துட்டு வந்ததை பக்குவப்படுத்தி நீங்கள் அநேக பொக்கிஷ சாலைகளிலே சேர்ப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வழி செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இதுவரைக்கும் உங்களுடைய வருமானத்தை பட்சித்த பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், அவைகள் எல்லாம் விதவிதமான ரூபத்திலே நம்முடைய உழைப்பை சாப்பிட்டு கொண்டு போகக்கூடிய பட்சிகள். அவைகளெல்லாம் ஒவ்வொரு ரூபத்தில் வரும். ஏமாற்றம் என்கிற ரூபத்தில் வரும், திரளான வட்டி கடன் என்கிற ரூபத்தில் வரும், சம்பாதிக்கிறத கொண்டு போய் டாக்டருக்கே செலவழிக்கிற மருத்துவ செலவு என்கிற ஒரு ரூபத்தில் வரும், இல்லைன்னா திருட்டு என்கிற ரூபத்தில் போயிடும். ஏதோ ஒரு வெட்டுக்கிளி, ஏதோ ஒரு பச்சைப்புழு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற தானியங்கள் உங்கள் களங்களுக்கு வராதபடிக்கு, உங்களுடைய ஆலைகளில் அதை சேர்க்க முடியாதபடிக்கு எல்லாத்தையும் பட்சித்து போடுது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பினதான இந்த பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் உங்களுக்கு அளிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடந்த நாட்களில் நஷ்டமானவை எல்லாவற்றையும் இனி உங்களுக்கு மறுபடியும் ஆண்டவர் ஈடுகட்டுவேன் என்று சொல்லுகிறார். எந்தெந்த இடத்துல நீங்கள் நஷ்டமடைந்தீர்களோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் லாபமாய் மாற்றுவார். ஏன்னா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் களங்கள் தானியத்தினால நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடுமா. அப்படின்னா வருமானங்கள் இனி வழிந்தோடத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வீட்டு வாய்க்கால்களை எல்லாம் இன்றைக்கு ஆசீர்வாதத்தினால நிரப்ப போகிறார். ஆமேன். இனி 4 காசு சேமிப்பீங்க, அதுக்கு தான் களங்கள். நேற்றைக்கு வரைக்கும் 10 பைசா மிச்சம் பிடிக்க முடியலை. சிலர் சொல்லுவாங்க, வர்றது என்னமோ நிறைய வருது பிரதர், ஆனால் எங்கே போகுதுன்னே தெரியலை. வியாபாரம் என்னமோ நிறைய நடக்குது, நிறைய ஆர்டர் கிடைக்குது, நல்லா உழைக்கணும், நிறைய வேலையாட்களை போட்டு வேலை செய்கிறேன், பணம் என்னமோ வந்துட்டு, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியலை. ஏதோ ஒரு ரூபம், ஏதோ ஒரு முசுக்கட்டை பூச்சி, ஏதோ ஒரு பச்சை கிளி, ஏதோ ஒரு வெட்டுக்கிளி அதை சாப்பிட்டுட்டே போகுது. அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு வாபஸ் வாங்குகிறார். அந்த முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள், வெட்டுக்கிளிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டு உனக்கு ஆண்டவருடைய ஆதரவை உங்களுக்கு கொடுக்கிறார். உன் வியாபாரத்திலே, உன் படிப்பிலே, நீ வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் பெரிய அறுவடையை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய காலங்களிலே பேதுரு மீன் பிடிக்கிற தொழில் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு தெரிந்த ஒரே தொழில் மீன் பிடிக்கிற தொழில் தான். அப்போ ஒரு நாள் அவன் கலிலேயா கடலிலே நைட்டெல்லாம் மீன் பிடிக்க போனான். ஒரு மீன் கூட கிடைக்கல, ஒரு நெத்திலி மீனும் கிடைக்கல, ஒரு சாளை மீனும் கிடைக்கல, ஒரு இறாவும் கிடைக்கல. ஆமேன். அப்படின்னா வெறும் வலை. நைட்டெல்லாம் வேலை செய்துட்டு வர்றான், வெறும் வலை. நம்ம பாசையில் சொன்னால் கையிலேருந்து சம்பளம் கொடுத்துருப்பான். ஏன்னா இவன் கண்டிப்பாக 2 பேரை வேலைக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்கணும். ஏன்னா அந்த நாட்களில் விசைப்படகுகள் கிடையாது, எல்லாமே துடுப்பில் தள்ளுற படகு தான். அப்போ அவன் கண்டிப்பாக 2 பேரை வேலைக்கு கூப்பிட்டு போயிருக்கணும். ஒரு மீன் கூட கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? இவன் சம்பளம் கையிலேருந்து தான் கொடுத்துருப்பான். இன்றைக்கி நிறைய பேர் கையிலேருந்து சம்பளம் கொடுக்குறீங்க, ஆனால் பார்த்தா பெரிய தொழில் வச்சுருக்கிறீங்க. மனைவியுடைய நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு உள்ளே போட்டுட்டீங்க, பிள்ளையுடைய நகையை கொண்டு போட்டாச்சு, வீட்டில் இருந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வச்சாச்சு, வீட்டில் வைக்கிறது ஒன்றுமே இல்லை, எல்லாம் எம்டி பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி இருந்தது, ஆனால் எல்லாம் இப்போ எம்டியாக இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு போய் முதலீடுன்னு எல்லாம் போட்டிங்க. அன்னைக்கு பேதுரு அப்படி தான் போட்டு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாமல் காலையில் வேதனையோடு வந்து அந்த கடற்கரையில் வெறும் வலையை அலசிட்டு இருந்தானா. மீனவர்கள் வலையை அலசுறது பார்த்துருக்கிறீங்களா?
எல்லா மீனை எடுத்து போட்டு அப்படியே எடுத்து போட்டு உதறி அலசி கொண்டு காய போட்டுட்டு அடுத்து நைட்டுக்கு திருப்பி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ வெறும் வலையை அலசி கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு அவனை பார்த்தா பரிதாபமாக இருந்துச்சு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், கொஞ்ச நேரம் உன் போட்டில் நான் ஏறி உட்காந்துக்கிறேன்னார். யாருங்க ஆண்டவரே? காசா பணமா? உட்காந்துங்க. பார்த்தா இயேசுநாதர் வந்தோடனே அந்த கடற்கரையில் எக்கச்சக்கமான திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க. இயேசு போட்டில் நிற்கிறார். போட்டு அவருக்கு ஒரு பிரசங்க மேடையாய் மாறினது. இயேசு அந்த போட்டாகிய பிரசங்க மேடையில் நின்று ஜனங்களோடு பேசினார். அதன் பிறகு இந்த போட்டை கொடுத்த பேதுருவை நினச்சி பார்த்தார். வந்தவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன், வளர்றவங்க எல்லாம் திருப்தியாக போனாங்க, எல்லாருக்கும் அற்புதம் நடந்துச்சு. பாவம் பேதுரு போட்டு கொடுத்தானே, இவனை எப்படி எம்டி அனுப்புறது? ஆண்டவர் சொல்லிட்டார், நான் சொல்கிற இடத்துல அந்த போட்டை கொண்டு போன்னு சொன்னார். கொண்டு போனான். ஒரு இடத்த காமிச்சு, இப்போ இந்த இடத்துல வலையை போடுன்னு சொல்லி ஒரு ரவுண்டு போட்டு அங்கே கொண்டு போய் வலையை போட்டாச்சு. வலையை போட்டுட்டு இழுக்கிறான், இழுக்க முடியாத அளவுக்கு மீன். அதே கடல், அதே போட், அதே பேதுரு, அதே வலை. முந்தின நாள் அவன் பிரயாசத்தில் இயேசு இல்லை, இன்றைக்கு இயேசு அவனுடைய வியாபாரத்திலே கூட இருக்கிறார். அவனுடைய தொழிலில் அவனுக்கு பக்கபலமாக இயேசு இருக்கிறார். அது ஒன்று தான் வித்தியாசம். இழுக்கிறான் இழுத்து அந்த நடு கடல்லிருந்து மீன்களை எல்லாம் போட்டு எடுத்து போட்டை நிரப்புறான். காலியா இருந்த போட்டு நிரம்பி வழிகிறது. இப்ப வேற வழியில் இன்னும் உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான மீன்கள் இருக்கிறது. உடனே காலியா கரையில நிக்கிற ஒரு போட்டை பார்த்து சைகை காட்டி உள்ள அனுப்பு சீக்கிரம் வாடான்னு கூப்பிடுறாங்க. அங்கே எம்டியாக இருந்த இன்னொருத்தம் போட்டு அதுவும் வந்துச்சு. 2 போட்டு நிரம்ப மீன்களை பிடித்தார்கள். இன்னைக்கு பிறகு போட்டு நிரம்ப, உன் பேங்க் அக்கௌண்ட் நிரம்ப, உன் பொக்கிஷ சாலை, உன்னுடைய பணப்பை, உன்னுடைய நகைப்பை எல்லாம் நிரம்ப கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 2000 வருஷங்களுக்கு முன்பாக திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். உங்க பாத்திரங்களை எல்லாம் நிரப்புவார், களங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் நிரப்புவார். சிலர் யோசிக்கிறீங்க, காதில் கவரிங், கழுத்தில் கவரிங், மூக்கில் கவரிங், எல்லாம் கையில் விரல் எல்லாம் கவரிங், எல்லா கவரிங் ஆண்டவர் தூக்கி போட்டு இனி ஒரிஜினல் நகையை வாங்கி போட கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். சில நேரங்களில் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆண்டவரே கூட சில நஷ்டங்களை அனுமதிக்கலாம். ஆனால் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் அந்த நஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர் லாபமாய் மாற்றுவார். ஆமென். கடைசியாக நீதி நியாயங்களினால் உங்களை நிரப்ப போகிறாராம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். அப்படின்னா மேலோட்டமான நீதி நியாயம் அல்ல, நிரம்பி வழிகிற நியாயம். அப்படின்னா முழுமையான நியாயத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கு? நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, உலக பிரகாரமான வழக்குகளில் சிக்கிட்டு கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் போகுது, இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்டில் கேஸ் போகுது, இது மட்டும்தான் வழக்குகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் பெரிய வழக்குகள் தான். ஆனால் இவைகள் இல்லாமல் நிறைய குடும்பங்களில் வீட்டுக்குள்ள அநேக வழக்குகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளால வழக்கு, அதை இவங்க வழக்காகவே எடுக்கிறதில்ல. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் வழக்குகள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பெற்றோர்களுடைய நியாயமான பேச்சு என்ன இருக்குன்னு தெரியுமா? என் மனசை என் பிள்ளை புரிஞ்சிக்கலையே. புருஷனுடைய நியாயமான வார்த்தை எது இருக்குன்னா, என் மனைவி கூட என் மனசை புரிஞ்சிக்கலையே. அது அவனுடைய நியாயமான உணர்வு, நியாயமான ஒரு ஏக்கம். இன்னைக்கு அந்த சூழ்நிலையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீதி நியாயம் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா என்ன ஆகும்? மனசை புரிஞ்சிக்காதவங்களை ஆண்டவர் புரிஞ்சிக்க வைப்பார். சில கணவன்மார்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வருவாங்க,
ஆனால் மனைவிமார்களுக்கு அது ஒரு அற்பமாக தெரியும். ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இதை விட நிறைய சம்பாரித்து நிறைய பொண்ணை வாங்கி கொடுத்துருப்பாங்க, பொருளை வாங்கி கொடுப்பாங்க, நகையை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு நாள் திருப்தி படாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இருக்கிறதுல மனரம்யமாய் வாழ பழகிக்கொள்ளுங்கள். புருஷன் என்ன கொண்டு வராரோ அதை வச்சு மனரம்யமாக குடும்பம் நடத்த நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. அவரை கஷ்டப்பட்டு கொண்டு வருகிற அந்த பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் அவருக்கு மன கஷ்டத்தை கொடுக்காதீங்க. நிறைய குடும்பங்களில் இன்றைக்கு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு கோல்டு வார். அது இந்த ரூபத்தில் இருக்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஈகோ ரூபத்தில் நிறைய பேருக்கு குடும்பத்தில் வழக்குகள். இன்றைக்கி இந்த ஈகோ என்கிற ஒரு பிசாசை உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியேற்றணும். மனைவி நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நீயும் சம்பாதிக்கிறேன் நானும் சம்பாதிக்கிறேன். நிறைய மனைவிமார்களுக்கு புருஷனை விட கொஞ்சம் ஒரு 5000 ரூபா சம்பளம் ஜாஸ்தி இருந்தால் போதும், புருஷனை மதிக்கவே மாட்டாங்க, மட்டம் தட்டுவாங்க. பிள்ளைகளுக்கு முன்னால் மட்டம் தட்டுவாங்க. அந்த பிள்ளைங்க எப்படி புருஷனை மதிப்பாங்க? இன்றைக்கி இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் மனம் திரும்பணும். இதில் எல்லாம் அவருக்கு நீதி ஆண்டவர் இன்றைக்கி செய்ய போகிறார். அதுதான் நீதி நியாயத்தினால் நிரப்பணும்னா நீங்கள் கோர்ட்டு கேஸில் மட்டும் இல்லை, அதுலேயும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஆண்டவர் நீதி செய்வார். நிறைய குடும்பங்களில் மனைவிமார்கள் என் புருஷன் அநியாயமாக என் பேரில் பழியை போட்டுட்டு டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்காருன்னு நீங்கள் இருக்கலாம். உனக்கு நீதி செய்யாமல் ஆண்டவர் இன்னைக்கு தூங்க மாட்டார். உன் புருஷனை இன்னைக்கு உன் பேரில் வேணுன்னே பழியை போட்டு நீ செய்யாத தப்பை போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவரை தூங்க விட மாட்டார். அதே போல் உன்னுடைய மனைவி நீ செய்யாத தவறை உன் மேலே போட்டுட்டு இன்னைக்கு உன் பேரில் கேஸை கொடுத்துருந்தா இன்னைக்கு அவளையும் தூங்க விட மாட்டார். ஆண்டவர் இரவோடு இரவாக விசாரிக்கிறவர், நைட்டோடு நைட்டாக விசாரிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு லாபானை நடுராத்திரியிலே யாக்கோபுக்காக விசாரித்து அவனை நைட்டோடு நைட்டு மிரட்டி அடுத்த நாள் காலையில் அந்த வழக்கு அவர்களுக்குள்ளே வராதபடிக்கு யாக்கோபுக்கு நியாயம் செய்யும்படி அவர்களுக்கு சமாதான உடன்படிக்கை பண்ண வைத்த ஆண்டவர். நிறைய குடும்பங்களில் டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு, சொத்து கேஸ் போயிட்டுருக்கு, வேலை செய்கிற இடத்துல கேஸ் போயிட்டுருக்கு, ஏன் படிக்கிற படிப்பில் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கலாம். இன்றைக்கு அந்த கேஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு விசாரிக்கிறார். விசாரித்து எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு முடிவு கட்டுறார். ஆமேன். இந்த வழக்கு அப்படின்றது ஒரு மனுஷனுடைய சமாதானத்தை கெடுத்துரும், நிம்மதியை கெடுத்துரும், அழிச்சிரும். சிலர் அழுகிறத பார்த்துருக்கிறேன். இந்த கோர்ட்டு கேஸு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் எனக்கு புதுசு, எங்கள் குடும்பத்துக்கே புதுசு, இது என்னால் தாங்க முடியலையா, இதுக்கு மேலே எனக்கு சொத்து வேண்டாம், எனக்கு நிம்மதி தான் வேணும், ஆனால் இதுக்கு மேலே என்னால் கோர்ட்டு கேஸ் யார் இறங்க முடியலை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆண்டவர் இன்றைக்கு கண்டு உனக்கு நீதி செய்வார். உன்னுடைய சொத்தை நீ அப்படி விட்டு கொடுக்க ஆண்டவர் விடமாட்டார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடேன் என்று சொல்லியிருக்கிறார். உன் உழைப்பினாலாகிய திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரன் இனி வைத்திருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார்கிட்டெல்லாம் அவைகள் மாட்டிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் தேடி கண்டுபிடித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை உன்னுடைய பிள்ளையே யாரோ ஒருத்தன் கடத்திட்டு போய் வச்சிருக்கிறான், இன்னைக்கு இரவு அவனை தூங்க விட மாட்டார், நைட்டோடு நைட்டு ரிலீஸ் பண்ணுவார். அன்றைக்கு ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கிட்டு போன அபிமெலேக்கு ராஜாவே ஆண்டவர் சந்தித்தார். ராஜாட்ட ராஜாதி ராஜா மட்டும்தான் போய் நிற்க முடியும். அப்படிப்பட்ட ராஜாவையே மிரட்டி காலையில் காம்பன்சேஷனோட ஆபிரகாமிடத்தில் அவருடைய மனைவியை கொண்டு ஒப்படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். அவன் மேலே சுண்டு விரல் கூட படலை. ஆண்டவர் அப்படி நியாயம் விசாரிக்கிறவர். அவனை ஒரே மிரட்டு தான் மிரட்டினார். அவன் மேலே கையை வச்ச நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள். நம்ம பாஷையில் சொன்னால் என்ன தெரியுமா, அவன் மேலே மட்டும் விரலை வச்சுப்பார், உன்னையும் உன் குடும்பத்தையுமே சாகடிச்சிருவேன்றார். இதுக்கு மேலே ஒரு ராஜா கை வைப்பானா? வைக்க மாட்டான். நைட்டெல்லாம் அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடையது யாரிடத்தில் போய் இருந்தாலும், ஒருவேளை உன் பிள்ளைய ஒருத்தன் பிடிச்சிட்டு வச்சுருந்தாலும் சரி, இல்லை உன்னுடைய புருஷனை ஒருத்தி மடக்கி கைக்குள்ளே போட்டு வச்சிருந்தாலும் சரி, இரவோடு இரவாக அவர்களை சந்தித்து ஆண்டவர் பேசி அவர்களை ரிலீஸ் பண்ணி உங்ககிட்ட கொண்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. அது பொருள் மட்டுமல்ல, மனுஷனாக இருந்தாலும் சரி ஆண்டவர் ரிலீஸ் பண்ணி உங்கள் கையில் கொண்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள்.
நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் இயங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. என் நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் கோடை விடுமுறையை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழில் கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com
ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.